Ladies and gentlemen, it is with great honor and privilege that we welcome our esteemed chief guest, Dr. P.K. Manoharan sir, a visionary academician and inspiring educator, and a dedicated administrator with over 3 decades of experience in shaping the future of education. Dr. Manoharan is currently serving as the Additional Registrar at Vellore Institute of Technology, Chennai. Prior to this, he has held several prestigious positions, including former Registrar for Bharathiar University, former Director of the Center of Distance Education and Bharathidasan University, and former Dean of the College Development Council. His leadership has significantly contributed to academic excellence and institutional growth. His passion for knowledge extends beyond administration. Dr. Manoharan is a prolific writer, having authored numerous books on education, research methodology, personality development, and social sciences. His works have served as guiding lights for students, researchers, and academicians alike. Apart from his literary contributions, Dr. Manoharan has made a remarkable impact in the media space. He has been featured in multiple educational TV programs and channels like Podigai TV and Jaya TV, and has contributed to over 80 radio programs on All India Radio, sharing his wisdom and insight with a wider audience. His contribution to education and society have earned him several accolades, including the prestigious Best Teacher Award and the Lifetime Achievement Award. His commitment to student empowerment, social service, and academic excellence is truly inspiring. We are incredibly honored to have such a distinguished personality with us today. Let's put our hands together and give a warm welcome to Dr. P.K. Manoharan sir. அனைவருக்கும் வணக்கம். லோட்டஸ் கிட்ஸ் ப்ரீ ஸ்கூல் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எனது அருமை சகோதரர் பேராசிரியர் முனைவர் ராஜேஷ் அவர்களே, இப்பள்ளியினுடைய தாளாளர் அருமை சகோதரி தாமரை செல்வி அவர்களே, இப்பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்களே, அனைத்திற்கும் மேலாக இப்பள்ளியில் பயிலும் சிறுவர் சிறுமிகளுடைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நான் சொல்ல விரும்பும் சில செய்திகளை ஒரு 3 பிரிவுகளாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 3 பிரிவுகள் என்பது, முதல் பிரிவு என்னை பற்றியே ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் ஒரு சிறு அறிமுகம் பெற்றோர்களாகிய உங்களுக்கு. இரண்டாவது, இன்றைய நிகழ்ச்சி குறித்த என்னுடைய ஒரு கருத்து. மூன்றாவது, பொதுவான சில செய்திகள் பெற்றோர் என்கிற முறையில் நான் உட்பட. இதுதான் என்னுடைய ஒரு திட்டம். வரவேற்புரையில் குறிப்பிட்டது போல நான் சென்னைக்கு புதியவன் என்று சொல்ல முடியாது. காரணம், ஏறக்குறைய ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் படித்தவன். 1977 சென்னை ராயப்பேட்டை புதுக்கல்லூரியில் முதுகலை பயின்றவன். அதன் பிறகு சென்னை கிறித்தவ கல்லூரியில் எம்ஃபில் பயின்றவன். அதன் பிறகு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தேர்வு எழுதி நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் ரோட் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதில் ஒரு எல்டிசியாக பணியில் சேர்ந்து, அதன் பிறகு சென்னை இந்திரா நகர் சாஸ்திரி நகரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் பிஜிடி +1 +2 அதனுடைய ஆசிரியராக ஒரு 8 மாத காலம் பணியாற்றி, அதன் பிறகு
கோவையில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறை உதவி பேராசிரியர், நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர், டீன், டைரக்டர், ரெஜிஸ்ட்ரார் என்று பல நிலைகளிலிருந்து பாரதியார் பல்கலைக்கழகம் என்பது 4 மாவட்டங்களை உள்ளடக்கியது. கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு. இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 150 கல்லூரிகளுடைய தலைமையகமாக இருக்கக்கூடியது பாரதியார் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக தலைமை என்பதுதான் பதிவாளர். அந்த பொறுப்பிலிருந்து அதன் பிறகு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தொலைமுறை கல்வியினுடைய இயக்குநராக பணியாற்றி பணி ஓய்வுக்கு பிறகு கடந்த 9 ஆண்டுகளாக சென்னையில் இருக்கக்கூடிய விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய கூடுதல் பதிவாளர் என்கிற நிலையில் நான் இருக்கிறேன். இதுதான் என்னை பற்றிய ஒரு சுருக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் எந்த அளவுக்கு பொருத்தமானவன் என்கிற ஒரு கேள்விக்குறியை எழுப்பினால், எனக்குள்ளாக இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு சற்று தயக்கம் இருந்தது. என்னுடைய மகன் இந்த இன்விடேஷன் நான் அவனுக்கு அனுப்பியிருந்தேன். அவன் கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அது கரெக்டு. ஒரு பள்ளியை விட ஒரு எல்கேஜி யூகேஜி பள்ளியினுடைய கான்வொகேஷன் நீங்கள் போகிறது பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியை எழுப்பினான். அது கொஞ்சம் என்னையும் கூட யோசிக்க வைத்தது. என்றாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு முற்றிலுமாக என்ற எண்ணமே மாறிவிட்டது. மிக பொருத்தமான ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் பாராட்டி சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், என்னுடைய அப்சர்வேஷன் 2வது பகுதிக்கு வரேன். பொதுவாக ஒரு கல்லூரி, ஒரு பல்கலைக்கழகம் என்று வரும்போது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதென்றது மிக மிக எளிது. ஏன் என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கண்ட்ரோல்டு, ஒரு மெச்சூர்டு ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் ஒரு மெச்சூர்ட் டீச்சர்ஸ், என்விரான்மெண்ட் ஒரு பக்கா என்விரான்மெண்ட். ஆக நினைத்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியும். ஆனால் இந்த யூகேஜி, எல்கேஜி, ப்ரீகேஜி அது கூட பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி ஒரு கேஜி ஏதோ சொன்னாங்க, ப்ளே குரூப். ஆக இது எல்லாம் வச்சிட்டு இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஆக நான் உடனே, எனக்கும் பேத்தி இருக்கா, உடனே இதை லைவாக எடுத்து காண்பிக்கணும்னு நினச்சி அப்பப்போ நான் ஃபோட்டோ 1, 2 கூட நான் அனுப்பிட்டு இருந்தேன். எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்டுவது, நான் டாக்டர் ராஜேஷை இன்று வரை ஏதோ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியர், அவ்வளோதான். ஆனால் இங்கு வந்த பிறகு அவரை பற்றிய மதிப்பு என் மனதளவில் சற்று உயர்ந்து விட்டது. அதே போல் அவருடைய துணைவியார் ஏதோ ஒரு பள்ளி நடத்துகிறாங்க போல, ஏதோ நம்ம கூப்பிட்டுருக்காரு, சரி ஒரு கொலீக் நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த பள்ளியினுடைய பெயரும் அவருக்கு உண்டான பெயரும் ஒரு பெயர் காரணத்தை சொன்னார்கள், தாமரை செல்வி. அந்த தாமரை தான் லோட்டஸாக இங்கே மலர்ந்திருக்கிறது அப்படின்னு வரும்போது நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால், வாழ்க்கையில் எல்லாரும் வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் செய்கின்ற பணி என்ன மாதிரி பணி என்பது முக்கியமானது. நான் பல நேரங்களில் சொல்லுவேன், நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக இருந்தபோது எனக்கு ஒரு டிரைவர் வந்தார். அந்த டிரைவருக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டால், சார் நான் இது முன்னாடி எங்கேயோ வேலை செய்துட்டு இருந்தேன்னு சொன்னேன். கேட்டேன், சார் நான் ஒரு கடையில் சரக்கெல்லாம் கொண்டு போய் போடுற வேலையில் இருந்தேன் சார். அந்த சம்பளத்தை விட பல்கலைக்கழகத்துக்கு எனக்கு டிரைவரை வந்தேன்னா சம்பளம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவன் கொஞ்சம் தயங்கினான். அப்புறம் ஒரு விஷயத்தை சொன்னேன், சம்பாதிப்பதற்கு 1000 வழிகள் இருக்கின்றன, ஆனால் எந்த முறையில் சம்பாதிக்கிறோம் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கிறவனுக்கு வரக்கூடிய சம்பளம் அதிகமாக இருக்கும், ஆனால் ஒரு பதிவாளருக்கு, ஒரு துணைவேந்தருக்கு ஓட்டுநராக இருப்பது என்பதும், அவர்கள் செல்கின்ற இடம் என்ன மாதிரி இடம்,
அவர்களை வரவேற்பவர்கள் யார் என்பதையெல்லாம் மனதில் கொண்டு பார்க்கும் பொழுது அந்த வாங்குகிற சம்பளங்கிறத விட நம்முடைய ஸ்டேட்டஸுங்கிறது முக்கியம். இன்னும் நான் சொல்ல வந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது மாதிரி பணிகள் என்பது வேலைங்கிறது என்ன மாதிரி வேலை ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், நான் பல நேரங்களில் சொல்லுவேன், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் கூடு குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. ஆனால் அதை கொஞ்சம் நான் மாற்றி சொல்லுவேன், அதனினும் அரிது ஒரு ஆசிரியராக இருத்தல் அரிது, ஆசிரியராக பிறத்தல் அரிது. ஆக இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு வேற குடும்பம் இல்லை, கவலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, இருக்கு. ஆனால் அதையும் மீறி இந்த பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது அவர்களையெல்லாம் நம் மனதார பாராட்ட வேண்டிய ஒன்று. நான் அவங்க தாமரை செல்வி அவர்களிட்ட சொன்னேன், யார் வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் மேடம், ஆனால் இந்த ஸ்டேஜில் இன்று விளையாடக்கூடிய இந்த குழந்தைகள் இன்னும் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ பெரிய பொறுப்புக்கு சென்றாலும் கூட உங்களுக்கு மகள் என்பது ஒருத்தியாக இருந்தாலும் இந்த பள்ளியில் பயின்ற அத்துணை சிறுவர் சிறுமிகளும் உங்களை ஒரு தாயாக நினைத்து என்றைக்காவது ஒரு நாள் நேரடியாக உங்களை பார்த்து வாழ்த்த முடியவில்லை என்றாலும் கூட மனதளவில் மானசீகமாக வாழ்த்துவார்கள் என்பதில் எனக்கு ஐயமில்லை. ஆக ஒரு நல்ல அருமையான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய சேர்மனையும் கரஸ்பாண்டண்ட்டையும் ஆசிரிய சகோதரிகளையும் நான் உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரெசண்ட் ஜெனரேஷன் இதுக்கு முந்தைய ஜெனரேஷனை பார்க்கும்போது பெருத்த வேறுபாடு என்பது இருக்கிறது. அந்த வேறுபாடு என்ன அப்படின்னு நான் சில விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி என்னுடைய கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். தண்ணி கொஞ்சம் கொடு. இதில் சில நேரங்கள் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், ஒரு பள்ளி அளவில் படிக்கும்போது நம்ம அருகாமையில் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்க வச்சுடுவோம். காலேஜ் சேர்க்கும்போது மட்டும் ஒரு நல்ல காலேஜில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை நான் எதனால் பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத விட யூகேஜி ப்ரீகேஜி எல்கேஜிக்கு முன்னாடியே ஒரு சரியான ட்ராக்கில் கொண்டு வந்து குழந்தை விட்டுட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கு அடுத்தடுத்த சீக்வன்ஸ் வந்து ஈஸியாக போயிட்டுருக்கும். ஆக அந்த வகையில் உங்களுடைய ஒரு நீண்டகால திட்டத்தை நான் மனதார பாராட்டுகிறேன். அதில் நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கண்ட்ரீஸுடைய பெயர்களை வந்து அந்த சிறுவன் சொன்னதை நான் கேட்டேன். அந்த சொல்லும்போது அந்த உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக அந்த உச்சரிப்பு அவ்வளவு தெளிவாக இருந்தது. ஆக அந்த மாணவன், அந்த பேரண்ட்ஸ், அந்த டீச்சர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அதே மாதிரி அந்த பறவைகளுடைய பெயர்கள்னு சமையலில் என்ன கூப்பிட்டு கேட்டிங்கனாலே கூட கொஞ்சம் யோசிப்பேன். தமிழில் சொல்லிவிட்டோம், சமையல் ஆங்கிலத்தில் என்ன பேர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது அந்த அளவுக்கு மாணவனுக்கு, அந்த சிறுவனுக்கு பயிற்சி கொடுத்து அவனை சொல்ல வைத்திருப்பது அப்படிங்கிறது அடுத்தது. அதே மாதிரி அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நான் எதை ரொம்ப ரசித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், அந்த சிறுவர் சிறுமிகள் ஆடக்கூடிய நடனத்தை விட அந்த பசங்க ரொம்ப நல்லா டான்ஸ் போடணும்னு சொல்லிட்டு அந்த சீட்லேயே உட்காந்து டான்ஸ் போட்டுக்கிட்டு இந்த டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த டான்ஸை நான் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா மேடையில் ஆடுவது எளிது, ஆனால் திரைக்கு பின்னால் யாருமே பார்க்காத ஒரு நிலையில் அந்த பிள்ளைங்க நல்லா போடணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அவருடைய ஒரு சேவைக்கு நாம் ஈடாக எதையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி ரொம்ப எனக்கு ஒரு மனதை தொட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த
பேரண்ட்ஸுடைய அம்மாக்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளோட அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அந்த வெட்கமும் கொஞ்சம் அந்த மேடை அனுபவம் இல்லைன்னு சொன்னாலும் கூட அந்த பிள்ளைகளுக்காக அந்த டான்ஸ் போடும்போது அதுவும் தன்னுடைய குழந்தைய வந்து எங்கேன்னு சொல்லிட்டு அந்த தேடி அலையக்கூடிய கண்கள், அதை எடுத்து அணைச்சிக்கக்கூடிய ஒரு பாங்கு, அதையெல்லாம் பார்க்கும்போது குறிப்பாக அந்த புகைப்படம் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும். இன்னும் இப்போ சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை விட வெடிக்க சொல்லுவாங்க, மீன் குழம்பு உடனே சாப்பிட்றத விட வச்சு ஆற வச்சு 2 நாள் 3 நாள் பொறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குன்னுவாங்க. அது மாதிரி புகைப்படங்களுடைய வேல்யூ எப்போ தெரியும்னு சொன்னால் இன்னும் பல ஆண்டுகள், 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து அவர்கள் வளர்ந்த பிறகு நான் ஒன்று தூக்கி வச்சு கொண்டு அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆக அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தாலும் கூட ஆர்வத்தோடு வந்து பங்கேற்ற அந்த இளம் அம்மாக்களையும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களையும் பாராட்டுகிறேன். அதே மாதிரி நம்முடைய சகோதரி தாமரைச்செல்வி அவர்கள் கூட வந்து அந்த செய்தியை சொன்னார், அந்த நேஷ்னல் இன்டெகிரேஷன். ஆக இந்த ஏஜில் வந்து எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆக இதே ஒரு எண்ணத்தோடு தான் அவர்களை கொண்டு செல்ல வேண்டும். ஆகையினால் படிப்பு, வேலை, சம்பாத்தியம் என்பதை காட்டிலும் வாழ்க்கை என்பது வேறு சில விஷயங்களை உள்ளடக்கியது. அதையெல்லாம் கொண்டு அந்த தேசிய ஒருமைப்பாட்டு விஷயத்தையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர்கள் பூத்தி இருக்கிறார்கள். அதற்காகவும் பாராட்ட வேண்டும். அதே போல் நான் பல நேரங்களில் பல ஆடிட்டோரியம் பார்த்துருக்கேன். பல கல்லூரி பள்ளி நிகழ்ச்சிகளில் ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாக நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் இந்த ஆடிட்டோரியம், இந்த கலையரங்கு, இந்த ஸ்டேஜ் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேஜ். அதே மாதிரி அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண அந்த ஸ்டாஃப் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துடுறேன். நான் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பல நேரங்களில் சொன்னேன், ஒரு தலைமுறை என்று எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய ஒரு 4 தலைமுறையை சொல்லலாம். என்னுடைய பேரண்ட்ஸு, நான், எனக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனு, இப்போ இருக்கக்கூடிய யங் பேரண்ட்ஸ், 4 ஜென்ரேஷன். இப்போ நான் படித்த காலத்திற்கும் இப்போது இருக்கக்கூடிய காலத்திற்கும், நான் பெற்றோராக இருந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ பெற்றோர்கள் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விரும்பிய பள்ளியில் உங்களை பிள்ளைகளை சேர்க்கலாம், என்ன மாதிரி ஊராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கலாம். படிப்பை தேர்ந்தெடுப்பது, பள்ளியை தேர்ந்தெடுப்பது, ஊரை தேர்ந்தெடுப்பது, இது எல்லாம் உங்களுடைய கையில் இருக்குது. இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சம்பாத்தியம் இருக்குது, வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார சக்தி என்பது இருக்குது, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் இது எல்லாம் மீறி என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போதைய பெற்றோர்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் ஒன்றும் இல்லை. அந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு, அதில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு முடிஞ்சுது. 5 வயசு வரைக்கும் யோசனை பண்ண வேண்டியதில்லை, 1ஆம் வகுப்பில் சேர்த்தா போதுமானது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுகளுடைய பெரிய சேலஞ்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் தங்களுடைய வாரிசுகளை எப்படி உருவாக்குவது, அவர்களை எப்படி அந்த போட்டிக்கு தயார்படுத்துவது என்கிற ஒரு கவலை, ஒரு சவால் என்பது இருக்கிறது. ஆகவே அன்றைய பெற்றோர்களையும் இன்றைய பெற்றோர்களையும் ஒப்பிட்டு பார்த்தால், என்னுடைய காலத்தில் என்னுடைய பெற்றோர்களுக்கு பெரிய பொறுப்பு சவால் ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு இணையாக அல்லது பிள்ளைகளை விட சற்று அதிகமாக அவர்களுக்கு சவால் இருக்கிறது. நான் +1 +2 எக்ஸாமில் மார்க்கு வந்து ரொம்ப பாராட்டு எல்லாம் பெறக்கூடிய நேரத்தில் நான் சொல்லுவேன், பிள்ளைகள் தேர்வு எழுதினால் அவர்கள் பெறக்கூடிய மதிப்பெண்களை காட்டிலும் அந்த பெற்றோர்களுக்கு தேர்வு வைத்திருந்தால் நிச்சயம் இவர்களை விட அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவேன். உண்மைதானே? கைத்தட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
காரணம் என்னன்னு சொன்னால், அந்த அளவுக்கு இன்றைய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய படிப்பிலும் வாழ்க்கையிலும் மேம்பாட்டிலும் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆக நிறைவாக நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால், நான் பெண் பிள்ளைகளுக்கு கல்லூரி லெவலில் நான் சொல்லுவேன், பெற்றோர்கள் அந்த காலத்தில் என்ன மாதிரி நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், எதிர்கால வாழ்க்கைக்கு பொருளை சேமித்து வைப்பது, பணம் நகை நட்டெல்லாம் சேமித்து வைக்கணுங்கிறது தான் பிரைமரி அப்ஜெக்டிவ். அதை மீறி மிச்சம் இருந்ததுன்னு சொன்னால் படிக்க வைப்பது. அதை விட குறிப்பாக பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு வேண்டிய நகை நட்டு சீர்சனத்தையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இதையும் மீறி ஏதாவது பணம் இருந்தால் அவர்களை படிக்க வைக்கலாம் அப்படின்ற காலம் உண்டு. ஆனால் நான் பதிவாளராக இருந்த காலத்தில் எல்லா கல்லூரிகளுக்கும் செல்லும் போதே நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், ஆண்கள் பெண்கள் அப்படின்னு வரும்போது ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் என்று வரும்பொழுது அவர்களுக்கு நகை நட்டு வீடு மனை இதையெல்லாம் வாங்கி வைத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பதை காட்டிலும் அதையெல்லாம் விற்றாயிலும் அவர்களுக்கு நல்ல படிப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நான் சொல்லுவேன், வாழ்க்கை துணை என்று வரும்போது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவன் தான் வாழ்க்கை துணை என்று சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டில், அதுவும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு எது வாழ்க்கை துணை என்று கேட்டால், அவருடைய படிப்பு, அவருடைய வேலை, அவருடைய வருமானம், இதுதான் முதல் வாழ்க்கை துணை. இதற்கு அடுத்ததுதான் கணவன் மனைவி என்பது. ஆக அந்த வகையில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு மிகச்சிறந்த முடிவு. நீங்கள் செலவிடக்கூடிய இந்த கல்விக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செலவிடக்கூடிய தொகை, நான் கேட்டேன் ஆண்டு விழாவுக்கு எவ்வளவு பேரண்ட்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தொகையை கேட்கும்போது எனக்கு மலைப்பாகம் கூட இருந்தது. நான் படிக்கின்ற காலத்தில் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுப்பது என்பதே பெரிதாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நீங்கள் செலவழிக்கக்கூடிய தொகையை ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், வெறும் செலவினமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அதை ஒரு முதலீடாக நினைக்க வேண்டும். இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு என்பது நிச்சயமாக அவர்கள் வளர்ந்து பெரிய அவர்களாக வரும்பொழுது அவருடைய வேலை வாய்ப்புக்கும் வருமானத்திற்கும் வாழ்க்கைக்கும் பயன்படும் என்று சொல்லி நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நான் தலைமுறைகளை ஒப்பிட்டு சொன்னேன். சில நேரங்களில் இன்றைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் என்பது முந்தைய தலைமுறைக்கு கிடையாது. உண்மை. எதை வைத்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் படித்ததை விட அல்லது இந்த பெற்றோர்கள் படித்த படிப்பை விட பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள். எங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதை விட அரசாங்கத்தை துறையை மட்டும் நம்பிக்கொண்டிருந்த காலம் போக பிரைவேட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்ல எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. படிப்பு இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது. வருமானம் பார்க்கும் பொழுது ஒரு ஆசிரியர் ஓய்வு பெறக்கூடிய காலத்தில் அவர் என்ன கடைசியாக சம்பளம் வாங்குவாரோ அதை விட அதிகமான சம்பளம் தன்னிடம் படித்த மாணவன் முதல் மாதத்திலேயே வாங்கி விடுகிறான். ஆக என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, படிப்பு, பதவி, வருமானம், இந்த மூன்றிலும் முந்தைய தலைமுறையை விட இன்றைய தலைமுறை மேலோங்கி இருக்கிறார்கள், சிறந்து விளங்குகிறார்கள், சந்தேகமில்லை. ஆனால் ஒரு விஷயம், என்ன விஷயம் என்று சொன்னால், முந்தைய தலைமுறை அனுபவித்த மகிழ்ச்சியை, அவர்களுக்கு கிடைத்த ஒரு சந்தோஷம் இன்றைய தலைமுறைக்கு இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஒரு என்ஜாயபிளாக இருந்த ஒரு சூழல் என்பது மாறிவிட்டு ஒரு சவாலாக இருக்கிறது. நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையுடைய தலைப்பு தினமணியிலும் கூட நடுப்பக்க கட்டுரையாக வந்தது. வாழ்க்கை ஒரு பயணம், பந்தயம் அல்ல.
லைஃப் இஸ் எ ஜேர்னி, இட் இஸ் நாட் எ ரேஸ். ஆக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையினுடைய உன்னதம் நோக்கம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. என்ன சார் அந்த உன்னதம் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய படிப்பு, வருமானம், வேலைவாய்ப்பு இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. ஆனால் அந்த மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு நீங்கள் பெறக்கூடிய வருமானத்தினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதற்காக தான் சொல்லுவேன், வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும். என்ன வித்தியாசம் கேட்டேன். சமையலில் கொஞ்சம் குறும்புத்தனமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லுவார்கள், இன்னும் தான் சார் வித்தியாசம். முதல்ல வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் சொன்னீங்க, அடுத்தது வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. ஆக என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், அதாவது நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பணம் வேணும். பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. ஆனால் வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும் சொன்னால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்க வேண்டும், பொருள் இருக்க வேண்டும். ஆக அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை, பொருளை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பணியில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது மாதிரி பணின்னு வரும்போது தான் ஆசிரியர் பணியை சொல்லுவேன். அவங்களுக்கு எவ்வளோதான் பிரச்சனைகள், எவ்வளோதான் இடர்பாடுகள் இருந்தாலும் கூட ஒரு எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு அற்புத பணி ஆசிரியர் பணி. ஆசிரியர் பணியே அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அது ஒரு இறைப்பணி என்று சொன்னாலும் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இளம் சமுதாயத்தை உருவாக்கி வரும் இந்த பள்ளியையும், பள்ளியினுடைய நிர்வாகிகளையும், ஆசிரியர் பெருமக்களையும், இந்த பள்ளியில் தங்களுடைய எதிர்கால சந்ததிகளை சேர்த்திருக்கும் பெற்றோர்களையும் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப கண்குளிர, மனம் குளிர பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your motivating and insightful words. Your encouragement means the world to us.